ஹாய் காய்ஸ், நேற்று நான் வந்து ரொம்ப அழகான ஒரு கோட் பார்த்தேன். சூஸ் டு எக்ஸ்பிரஸ், நாட் டு இம்ப்ரெஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காமன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜென்ரலாகவே ஒரு கை இல்லை ஒரு கேர்ள் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணுறாங்க, அழகாக மேக்கப் போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரல் டாக் என்னென்னா ட்ரைங் டு இம்ப்ரெஸ் அந்த மாதிரி ஒரு லேபிள் மாதிரி பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது அப்படி கிடையாது. இட் இஸ் த வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் தேர் ஸ்டைல். அவங்களோட ஸ்டைல், மேக்கப் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. நாட் டு இம்ப்ரெஸ் எனி ஒன். It is to express. சேம் கோஸ் வித் பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன். என்னோட மென்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களோட ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்க முடியுங்கிறத பாருங்கள். உங்களை எப்படி அவங்க பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் பேசவே முடியாது. வாட் யூ கேன் கிவ் டு தெம், வாட் யூ ஆடியன்ஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் யூ, அதை யோசிங்க, அந்த இடத்துல இருந்து பேசுங்க. யூ கேன் டூ இட் இன் அ பெட்டர் வே அப்படி சொல்லுவார். சேம் கோஸ் வித் கான்டென்ட் கிரியேஷன். எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது, பிடிக்கவும் வேணாம். ஓகே, யார் லைக் மைண்டட் பீப்புள், உங்கள் ஜானர், உங்கள் ஆடியன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஐடியாஸ். பீப்புள் இஃப் தே வாண்ட் டு லைக் தே வில் லைக், இஃப் தே டசன்ட் லைக் நோ ப்ராப்ளம். யூ ஹாவ் த ரைட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஓன் தாட்ஸ். ஓகே, கண்டென்ட் கிரியேஷனும் அப்படி தான், பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் அப்படி தான், ட்ரெஸ்ஸிங் அப்போ அப்படி தான், மேக்கப்பும் அப்படி தான். ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஓன் வே ஆஃப் ஸ்டைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.